ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம் ட்ரெஷர். இன்றைக்கி வந்து கிரிவலம் போனேன் ப்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ட்ரெயினில் தான் போயிருந்தோமே. கடலூரில் ட்ரெயின் ஏறும்போதே எல்லாம் ஃபுட்பாலில் வந்து தொங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்படியே அடித்து பிடிச்சி ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. ஏறிட்டு சாய்க்கும் கீர்த்திக்கும் விழுப்புரம் கிட்டே போனோடனே ஒரு சீட்டு கிடச்சிது. எங்களுக்குலாம் சீட்டே கிடைக்கல. நாங்கள் வந்து ட்ரெயினை கீழே உட்காந்துட்டோமே. கால் வலி சரியான வலின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஸோ வந்து அரவுண்டு 10 o'clock கிட்டக்க நாங்கள் வந்து கிரிவலம் சுற்ற வந்து ஆரம்பித்தோம். அங்கே வந்து போய் சேரும்போது 9:30. ஆனால் லாஸ்ட் டைம் போய் வந்து ட்ரெயின் ரீச் ஆனது 9 o'clock. இந்த தடவை ஏதோ ஒரு இடத்துல கிராசின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா 10 o'clock கிட்ட தான் நாங்கள் வந்து கிரிவலம் வந்து சுற்றுறத வந்து ஸ்டார்ட் பண்ணோமே. கிரிவலம் சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து டீ மட்டும் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு ஆளுக்கு ஒரு டீ வந்து வாங்கி குடிச்சிருந்தோமே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்குது இல்லைங்களா. நம்மளை மீறி ஒரு இயற்கையில் ஒரு சக்தி வந்து இருக்குது. அதுதான் நம்மளை வந்து வழி நடத்துது. நம்ம வந்து நல்லதாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களுக்கும் சரி, நல்ல விஷயங்களுக்கும் சரி, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி மலையெல்லாம் சுற்றும்போது இதில் இருக்க மூலிகை காற்று இதெல்லாம் வந்து சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவல பாதையில் ஸ்லிப்பர் போடாமல் நடந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது தான். நீங்களாம் வந்து கிரிவலம் வந்து போயிருக்கீங்களா? எத்தனை தடவை போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து கிரிவலமே சுற்ற ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி பிறக்கிறதுக்கு ஒரு 6 month வரைக்கும் கிரிவலம் சுற்றிருப்பேன். அதுக்கப்புறம் கிரிவலம் சுற்றலை. அதுக்கப்புறம் வந்து சாய் வந்து பார்த்திங்கனாக்கா 8 months இருக்கிற வரைக்கும் நான் கிரிவலம் சுற்றிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிரிவலம் சுற்றலை. அதோடு இப்போ தான் நான் வந்து போகிறேன். அதுவுமே இல்லாமல் சாய்க்குமே அதாவது அண்ணாமலை திருவண்ணாமலையில் ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருந்தேன். சாய் பிறந்த பிறகு சாயை வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரேன் இந்த மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு 12 years ஆகி இப்போ தான் வந்து அண்ணாமலையார் வந்து அந்த பாக்கியத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இது வந்து லீவில் இருந்ததுனால சாய்க்குமே கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்றனால சரி போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இந்த கிரிவலத்தில் பார்த்தோன்னா 8 திக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுமாரி வந்து 8 மூலையில் பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவு நிறைய லிங்கங்கள் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த 8 லிங்கங்கள் மட்டும் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ கிரிவல பாதையை சுற்றும் போது பேசுகிறது, சிரிக்கிறது, மற்றவங்களை பார்த்து கமெண்ட் பண்ணுறது இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு கடவுளுடைய முழு ஆற்றலையும் பெறணும் அப்படின்னாக்கா அமைதியாக ரொம்ப சாந்தமாக நம்ம எதை நோக்கி வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோமோ அதையே நம்ம நினச்சிக்கிட்டே நினச்சிக்கிட்டே இந்த கிரிவல பாதையை நம்பிக்கையோடு சுற்றுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அண்ணாமலையார் நமக்கு வந்து நல்லதே நடத்தி கொடுப்பாருன்றதுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. என் லைஃப்லலாம் நான் நிறைய மிராக்கல் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி கிரிவல பாதைங்களை வந்து சுற்றுறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சுற்றுங்க. கடவுள் வந்து நமக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே கொடுப்பாங்க. நம்ம என்ன மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே. மற்றவங்கள பார்த்து தயவு செஞ்சு இந்த புறம் பேசுகிறத மட்டும் ஸ்டாப் பண்ணுறேங்க. ஏன்னா எல்லா காலமுமே அப்படியே சீராக போகாது. அப் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். இப்போ நம்ம இப்போ வந்து அப்பில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப இழிவாக பேசுகிறது, இழிவாக நடந்துக்கிறது இதுமாரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் டவுனில் வரும்போது அதை விட டபுள் மடங்காக நம்மளை என்ன பண்ணுவார் கடவுளை வந்து அதுக்கான தண்டனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து சக மனிதர்களையும் நம்ம என்ன பண்ணோம் மதிக்க வந்து கற்றுக்கணுமே. ஸோ நாங்கள் வந்து 10 o'clock கிட்டக்க கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக 1:30க்கெலாம் கிரிவலமே முடிச்சிட்டோம். நடுவில் ஒரு அன்னதானம் மட்டும் போட்டாங்க. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இதை விட சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கிரிவலம் சுற்றி முடிச்சிருப்போமே. ஸோ முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்த பஸ்லேயுமே சீட்டு கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் ஒரு சீட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து செம்மையாக கால் வலிங்க பூரி கட்டையை வச்சு சாய் பாருங்கள் மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.